கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம என்னதான் திறமைகளை வளர்த்துக்கிட்டாலும் பயத்தை மேற்கொள்றதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். However we improve our talent, we should learn to overcome fear. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 Timothy 1:7 For God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, ஆனால் அதுக்கு எதிர்மறையாக இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. See what the Bible says? God has not given us a spirit of fear, but He has given us everything opposite to fear. ஒரு தேசத்தில் ஒரு சிறந்த வில்வித்தைக்காரன் இருந்தான். In a country, there was a man who was well versed in archery. அவனுக்கு ஒரு பெரிய பெருமை, தான் தான் இந்த தேசத்திலேயே சிறந்த வில்வித்தைக்காரன் அப்படின்னு. He was very proud that he was the best archer in the country. அப்போது அந்த நாட்டுடைய ராஜா அவன் கிட்ட சொன்னார், நான் உனக்கு ஒரு சோதனை வைக்க போகிறேன், நீ அதில் ஜெயிச்சிட்டேன்னா இந்த நாட்டிலே நீ தான் சிறந்த வில்வித்தைக்காரன் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு. The king of the country said to him, I will keep a test for you. And if you win that, I will confirm that you are the best archer in this country. அவன் ஒப்புக்கொண்டான். அதனால அவங்க எல்லாம் கிளம்பி காட்டுக்குள்ளே போனாங்க. He accepted. So they all went into the forest. அங்கே ஒரு குறுகின தொங்குற பாலத்தில் அந்த வீரனை நிற்க வச்சாங்க. There they made him stand on a hanging bridge that was very narrow. தூரத்தில் ஒரு மரத்தில் ஒரு பழத்தை கட்டி வச்சிட்டாங்க. They tied a fruit to a tree that was little far from there. அப்போ அந்த ராஜா சொன்னார், இந்த பாலத்தில் நின்று நீ அந்த பழத்தை ஒரே அம்பில் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு. The king said, you have to bring down the fruit standing on the bridge with one arrow. இந்த வீரன் சொன்னா ரொம்ப எளிது அப்படின்னு. The archer said, it is very easy. அவன் தன்னுடைய குறியை வைக்கும் போது அந்த பாலம் அசைஞ்சிட்டு இருக்கதை உணர்ந்தான். When he was aiming, he realized that the bridge was swaying. கொஞ்சம் பயந்தான், தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு, வில் வேற திசையில் போயிடுச்சு. He was scared and he shook a little. The arrow went in a different direction. இவன் ரொம்ப சோர்வா கீழே இறங்கி வந்தவுடனே ஒரு முதியவரை அந்த ராஜா தன்னுடைய வில்ல வச்சு அந்த பழத்தை கீழே இறக்க சொன்னார். The man came down with a lowered face. Then the king said an old man to aim at the fruit with a bow and arrow standing on the bridge. அப்போது அந்த மனிதன் கேட்டான், என்னை விட இவர் திறமைசாலியா, வயதானவராக இருக்காரே அப்படின்னு. The archer asked, is he more talented than me? He seems to be an old man. அப்போது அந்த முதியவர் சொன்னார், உன்னை விட எனக்கு அனுபவம் அதிகம், உன்னுடைய பயிற்சியை விட அனுபவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. The old man said, you know one thing, I am more experienced than you. For a talent, we need practice and also experience. அவர் நேராக அந்த பாலத்தில் போய் நின்னாரு, குறி வச்சாரு, பழம் கீழே விழுந்துருச்சு. He went, stood on the bridge and aimed at the fruit. The fruit came down. வீரனுக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டான். The archer could not understand. He asked how this happened. அப்போது அந்த முதியவர் சொன்னார், நீ உன்னுடைய திறமையை சிறப்பாக வளர்த்துருக்க, ஆனால் நான் பயத்தை மேற்கொள்கிறதுக்கு நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. The man said, you have improved your talent, but I have practiced to overcome fear. அப்போ தான் அந்த வீரனுக்கு புரிஞ்சுது, நம்ம பயத்தை மேற்கொண்டால் மட்டும்தான் திறமைகளை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு. The archer understood only when we overcome fear, we can bring out our talent. பயப்படக்கூடாது, ஏன்னா கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. We should not be scared because God did not give us a spirit of fear.
அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.